Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். Dear friends, உங்களோட சரீரத்துல இருக்கிற சில பாடுகள் நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவாரு. ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேதத்துல ஏசப்பா கிட்ட போன குருடர்களை ஏசப்பா பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், நடக்க முடியாம வந்தவங்கள தேவன் நடக்க வைத்தார், மரித்த லாசருவையும் உயிரோட எழுப்பினாரு. தேவனுக்கு சரீரத்துல சுகத்தை கொடுக்கிறது ஒரு லேசான காரியம்தான். தேவனுக்கு சித்தமானால் நிச்சயமாக தேவன் நம்மை சுத்தமாக்குவாரு. இந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கிறப்ப கூட நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அநேகருக்கு சுகத்தை கொடுத்த தேவன் நிச்சயமா உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பாரு. உங்களோட சரீரத்துல இருக்க பாடுகளுக்கு மட்டும் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் இல்ல, உங்களோட மனத அளவுல நீங்க காயப்பட்டிருந்தாலும் தேவன் அந்த காயங்களையும் ஆற்ற வல்லவரா இருக்கிறாரு. இந்த நாள்ல கூட பரிகாரியாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோட கடந்து செல்லுங்க. எத்தனை வருடங்கள் நீங்க காத்திருந்தாலும் நிச்சயமாக அதற்கு முடிவு உண்டு. அந்த பாடுகள் உங்களோட சரீரத்திலிருந்து நீங்கி போகும். நீங்களும் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.